ஹலோ, வெல்கம் பேக் டு ஜாயின்ட் ஃபேமிலி சமையல் அண்ட் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே டேஸ்டான கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவுமே ஈஸி தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதை எப்படி செய்யலான்னு. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நான் கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு கத்திரிக்காய்களை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த காம்பையும் நீக்காதீங்க. நான் ரொம்பவுமே சின்ன சின்ன கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். அப்போ தான் புளிக்குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக சீரகம், இந்த சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் இது கூட மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் சின்ன வெங்காயம் அவ்வளோவா கிடைக்காது. அதனால நான் பெரிய வெங்காயத்தில் செஞ்சுருக்கேன். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இது கூட நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டை அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது நல்லா நைஸான பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இது தனியாக இப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பாத்திரம் சூடானதும் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய்களை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா எண்ணெய் தெரிச்சு வரும். அதனால ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் தெரிச்சு வரும். அதனால் மூடி போட்டு மூடி நல்லா வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க. இது ஆறட்டும். இப்போ இதே பாத்திரத்தில் இதே எண்ணெயிலையும் நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே ஸ்டேஜில் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்கலை. இப்போ நான் பெரிய வெங்காயத்தை ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன். நீங்கள் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுறதுனாலும் விடலாம், இல்லை இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த அளவு வீட்டில் அரைச்ச நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதை கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இந்த குழம்பு கொதிக்குது, இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு ஒரு தடவை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதே மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு வெள்ளை துண்டு சேர்த்துக்கிறேன். வெல்லம் ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூடவே நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய்களை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாக இருக்குது. அவ்வளோதாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையல் அண்ட் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.